உலகம் உங்கள் கையில் என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியில் மிக மிக முக்கியமான ஒரு நாள். தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ஒரு பேனா இருந்தாலே போதும், அவங்க நிச்சயமாக சாதிச்சிருவாங்க, எங்கேயோ போயிடுவாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் லேப்டாப்ஸை கொடுக்க இருக்கின்றாங்க. திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம், அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. சரியா 80 ஆண்டுகளுக்கு முன்பு 1946 தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க. அந்த உரையினுடைய பெயர் இனி வரும் உலகம். அவருடைய அந்த உரையில எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும், அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு பெரியார் அந்த உரையில குறிப்பிடுறார். தூரத்திலிருந்து ஒரு உருவத்தை காட்டி பேசிக்கொள்ளும் கருவி நிச்சயம் வரும் அப்படின்னு 1946 தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு பெரியார் சொன்னதுதான் வீடியோ காலாக இன்னைக்கு நம்ம முன்னே நடந்துகிட்டு இருக்கு. பெரியார் இன்னொரு வார்த்தை சொல்றாரு, எதிர்காலத்தில் ஒரு கருவி வரும், அதை பயன்படுத்தி ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்கள்ல கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு பெரியார் சொன்னார். பெரியார் அன்னைக்கு சொன்னதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்முடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தந்தை பெரியாருடைய வழியில் வந்த முத்தமிழர் கலைஞர் வழியில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் ஸ்கூலில் முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷனை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்தியாவிலே முதன்முறையா 1997 1997 ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான். இன்றைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஐடி டைடல் பார்க் தொடங்கி ஐடி துறையில் தமிழ்நாடு சிறப்பு இருக்குன்னா அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது மாதிரியான முன்னெடுப்புகளால் தான் இன்றைக்கு கல்வின்னா தமிழ்நாடு, தமிழ்நாடுனா கல்வி என்று சொல்ற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது.